சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 16ஆம் நாள், துவாதசி திதி இன்று இரவு 8:43 வரை, புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை 9:35 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்ல சம்பவங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இதை விட முக்கியம், உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இப்போது குரு சுக்கிர தொடர்புகளில் வெற்றி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு புதிய நல்ல ஆரம்பம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசை, வீடு மாற்றணும்னு ஆசை, வாடகைக்கு தாங்க குடியிருக்கிறேன், வீடு வாங்குறதுக்கெல்லாம் வசதி இல்லை, அல்லது ஒத்திக்கு போகலான்னு பார்க்குறேன், ஒரு லீஸுக்கு எடுத்துடலான்னு பார்க்குறேன்ட்டு வீட்டை நிரந்தரமாக்க வேண்டும் அல்லது ஒத்திக்கு வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவுடைய உடம்பை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது அம்மாவுக்கும் எனக்குமே கொஞ்சம் கான்ட்ரவர்சின்னு சொல்லுவோம் இல்லையா, கருத்து வேற்றுமை. அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அதை என்னால் செய்ய முடியல, அல்லது நான் ஒன்று நினைக்கிறேன், அதை அம்மா செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமைகள்லாம் இன்றைக்கு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு தெற்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள், அல்லது பங்காளிகளோடு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கோவிலில் கூட இதை கும்பிட முடியல, அதை கும்பிட முடியலன்ற மாதிரியாக தெற்கு திசையிலிருந்து கவலை தரும் விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளாக அதிலிருந்து அப்படியே நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். விவசாய பெருமக்களுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள், கிராமப்புறத்தில் ஒரு சின்ன இடம் தாங்க, நான் ஒன்றும் அப்படி இடம் வைக்கல, இப்படி இடம் வைக்கல, ஏதோ ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தான் பயிர் பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எளிமையான நிலையில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த வருடம் நமக்கு நன்றாக இருக்கும். மண்மாதா கை கொடுப்பாள் என்கின்ற மாதிரியான எதிலும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான நல்ல துவக்கமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு அங்கேயே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். இது வரைக்கும் ஒரு தைரியம் இல்லாதவங்க, ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவங்க, இந்த விஷயத்தில் தைரியம், நான் கொஞ்சம் தைரியசாலி தாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுங்க, ஒரு தைரியமாக முடிவெடுக்க முடியல, அதாவது பாம்பான்னு யோசிக்க முடியல, கயிறு தான்னு தாண்டவும் முடியல என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை தயங்கி கொண்டே இருந்து அதை செயல்படுத்த முடியாமல், அதை அப்படியே விட முடியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கோ நாளைக்கோ டக்குன்னு ஒரு தைரியமான முடிவுகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கல்வி அமைப்புகள் கூட இன்றைக்கு அத்தனை ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வருகின்ற இந்த பொதுத் தேர்வு, நடந்து கொண்டிருக்கின்ற பொதுத் தேர்வாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு அரசாங்க தேர்வு அல்லது நீட்டு போன்ற தேர்வுகள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் ரிஷபராசிக்கார மாணவர்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். புதனும் 10ஆம் இடத்துல வலிமையாக இருப்பது என்பது 3 10ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல
நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பது. இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய, எப்போவுமே ஒரு ராசிக்காரருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுபத்தன்மையோடு இருந்துட்டார்னு வைங்க, அந்த ராசிக்காரருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரைக்குமே பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அது இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. என்னென்ன விஷயங்களில் இது வரைக்குமே சித்தி பெரியம்மா மாதிரியானவர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நமக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள், திருமணம் இதுவரைக்கும் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் என ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் பாருங்கள், வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல ஆட்சி என்கின்ற அற்புதமான அமைப்பில் இருக்கிறார். பாக்கியஸ்தானம் இன்றைக்கு ரொம்ப பெரிய வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது. புதனும் சுக்கிரனும் ராகுவும் செவ்வாயும் 4 பேருமே இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கூடவே அந்த வீட்டிற்கு அப்படியே நேரெதிர் வீட்டின் அதிபதியான சூரியனும் அங்கே வலுவாக இருப்பது, ஒரு 4-5 கிரகங்கள் கூடுதல் வலிமையோடு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொடுக்கக்கூடிய தன்மை. பணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, என்னால் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல, கடன் தொல்லைகள் அதிகமாக போயிடுச்சு, அல்லது வருமானம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்தே ஆக வேண்டியிருக்கு, பிள்ளை இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கு, பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும், அல்லது எனக்கே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நான் போய் ஒரு கடன் கட்டக்கூடிய சூழலில் போய் பெரிய அளவில் மாட்டிக்கிட்டேன், மாதம் ஆனால் ஒரு கமிட்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அளவிற்கு நான் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்கின்ற சிக்கலில் இருக்கக்கூடிய, என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, பணம் கண்டிப்பாக வரும் என்கின்ற 2-9ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. தந்தையோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு. அப்பா நம்ம சொல்லி ஒன்று கேட்க மாட்டேன்றாரு, நம்ம சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அப்பா என்ன அந்த காலத்து அமைப்புகளிலே இருக்கிறாரு, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் அதை அவனுக்கு செய்ய விட மாட்டேன், என் காலத்துக்கு பிறகு என்ன வேணால் பண்ணிக்கங்க, இதை இப்போ இப்படி செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு விஷயத்திற்கு அப்பா தடை போட்டு கொண்டே இருக்கிறார் என்று நினைப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திற்குள்ளாகவே தந்தையுடைய மனமாற்றத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லைங்க. நான் ஒன்று சொல்லி மனைவி ஒன்று சொல்லி கணவன் ஒன்று சொல்லி, அல்லது வேலை விஷயமாக கூட குடும்பம் ஒன்று சேராமல் இருக்குது. பொண்டாட்டி ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க, நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன், எப்போ சேர்றதுன்னு தெரியல. அதை விட முக்கியமாக கருத்து வேறுபாடின் காரணமாக டிவோர்ஸ் கேட்குறாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியாக குடும்ப பிரச்சனையின் காரணமாக நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நினைச்ச மாதிரியான சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு மாதத்திற்குள்ளாகவே 30 அல்லது 40 நாட்களுக்கு உள்ளாகவே குடும்ப பிரச்சனை சார்ந்த கவலைகள் போகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். அப்பழுக்கற்ற தன்மையில் இருக்கிறார் அப்படின்னு வேணா கூட சொல்லலாம். பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற துவாதசி திதி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அருமையான சந்திரன் மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், கௌரவம் நல்லாயிருக்கும், மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் ஐடியான்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்காலத்தை பற்றி என்ன ஐடியா வருதோ அதை அப்படியே சிக்குன்னு பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கு மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் நமக்கு சுற்றுப்புற அமைப்புகளில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஒருத்தர் புதுசாக ஃப்ரெண்ட் ஆகிறார், அவர் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒரு நபராக இருப்பார். இன்றைக்கும் நாளைக்கும் நம்மளை யாரும் தவறாக வழிநடத்த முடியாத அளவிற்கு ஒரு நல்ல அருமையான நாளாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஐயா 8ல் ராகு செவ்வாய் எல்லாம் சேர்ந்துருக்குதுங்களே, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு பார்த்தா, 8ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் கூடியிருந்தாலும் கூட அத்தனை கிரகங்களும் குருவின் பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக கஷ்டப்படுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இன்றைக்கு அப்படியே குருவின் பார்வையில் 8ல் மறைந்திருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்கும்? இதுவரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்
கஷ்டம் எனக்கு நடக்கவே இல்லைங்க, நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு ஏதோ எனக்கு வர்ற மாத வருமானம், டெய்லி வருமானம், இதை வச்சு தாங்க குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 40 நாட்களுக்கு எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறது, அல்லது நம்ம ஒன்று இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த லாபத்துக்கு தான் இது கிடைக்கும், 10 ரூபா போட்டிருக்கிறோம் 20 ரூபா கிடைக்கும் அப்படின்ற நிலமையில் 10 ரூபா போட்ட இடத்துல திடீர்னு 50 ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு 5 மடங்கு லாபங்கள் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. 4 பேர் கூடுற இடத்துல இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் தனித்து தெரிவிங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல போகும்போது, என்னப்பா நீ மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறியே, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முகம் கொஞ்சம் தெளிச்சியாக இருக்கே, பரவாயில்லையே ஆள் ரொம்ப குஷியாக இருக்கிறீங்களே என்கின்ற மாதிரியாக உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, பொது இடங்களில் மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமையுங்க. கடகராசிக்கார சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது. கணவர் பேர்லையும் குழந்தைகள் பேர்லையும் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தீங்களோ அதெல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பயணத்தையும் செலவையும் விரயத்தையும் குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு சுப சந்திரனாகி 12ஆம் இடத்துல இருக்கிறார். மிக அருமையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். என்னங்க செலவு ஸ்தானத்தில் தானே, விரயஸ்தானத்தில் தானே போய் உட்காந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லையோ அதெல்லாம் காசு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு வீடே வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாள் அந்த இடத்த முடிச்சிடணும்னு நினச்சிறேன், இன்றைக்கி முடிக்க முடியல, டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துடலாம் என்கின்ற மாதிரியாக இன்றைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு நல்ல பொருள் சேர்க்கை, நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒன்றை, ஒரு லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அட்டமத்து சனி போட்டு என்னை வாட்டி கொண்டு இருக்கிறது ஐயா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். அட்டமத்து சனி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பினால் இப்போது முழுக்க முழுக்க ஸ்தம்பன நிலையில் வேதை என்கின்ற அமைப்பில் இருக்குது. அதனால் அட்டமத்து சனி பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்குமே உடல் நலத்திலோ பொருள் நலத்திலோ வெற்றியிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ எந்த விதமான கெடுதல்களையும் நிச்சயமாக பண்ண மாட்டார். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல தான் இப்போது உங்களுக்கு சாதக பாதகங்கள் நடக்கின்றனவே தவிர அட்டமத்து சனி இப்பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களை தொல்லைகளை நிச்சயமாக படுத்தாது. இன்றைக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே நான் இல்லை, வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், இந்தியாவிலே இல்லை, வேறு நாட்டில் இருக்கிறேன், இருக்கிற இடத்துல எனக்கு செட்டில் ஆக முடியாமல் சில பல விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல தொழில் வாய்ப்புகள், சிட்டிசன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வருடமே சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. இன்னும் சிலருக்கு வெள்ளை நிற பொருட்களால் கொஞ்சம் செலவுகள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வெள்ளை நிற பொருள்ன்றதை எவ்வளோ இடத்துக்கு சொல்லலாம். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்க, பால் வெள்ளையை விட பாதி வெள்ளை என்று சொல்லப்படக்கூடிய பாதி வெள்ளை நிற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் இன்றைக்கு வீண் செலவுகள், வீண் விரயங்கள் வரும் என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. அதை தவிர்த்து சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான அமைப்புகளில் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு. நல்ல மாற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இன்றைக்கு பெரிய அளவில் நல்ல சாதகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபாதிபதி 11ஆம் இடத்திலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இன்றைக்கு இருக்கிறார். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகம் ஒன்றா கூடி, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் ஒன்று கூடி குருவின் பார்வையிலையும் இருக்கின்றன. ஆக எதிர்ப்புகள் தானே விலகக்கூடிய அமைப்பு. நீங்கள் எதிரிகளை ஒன்றுமே பண்ண வேண்டாம், இப்படி சும்மா நின்று பார்த்தாலும் போகிறோம், அந்தால என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு
ஒரு யோசனை பண்ணாலே போகிறோம். அவர் உங்கள் கண்ணுக்கு பக்கத்திலே இல்லாமல், உங்கள் கருத்துக்கு பக்கத்திலே இல்லாமல், உங்கள் எதிரிலே இல்லாமல் அப்படியே தூரம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய வெற்றிகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே அமைஞ்சிருக்கு. எதிரிகளிடமிருந்து வெற்றி மட்டும் கிடைச்சா போருமா? லாபம் கிடைக்கணும் இல்லையா? தொழிலில் லாபம் கிடைக்கணும், வருமானம் வரணும் இல்லையா? வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைகின்றன. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட அப்படியே உச்சனாகி 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இன்றையோடு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியவும் பார்க்க போகிறார். ஆக என்ன நடக்கும்? அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்புகளில் இருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை இது மூணுலேயும் கொஞ்சம் சிக்கல்களை அனுபவித்தவர்கள், பதவி உயர்வு கிடைக்கலைங்க, இது கிடைக்கலைங்க, அது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, மிக மிக முக்கியமாக வியாபாரம்லாம் நடக்கத்தான் செய்து ஆனால் லாபத்தை தான் காணும். தொழில் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது ரன் ஆகிறதுக்கான சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கல, இன்னும் ஒரு 10 ரூபா போட்டோம்னா அதில் வச்சு வரப்போகின்ற லாபத்தை வச்சு தொழிலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கடனையும் கட்டிக்கலாம். இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இப்போது சரியான வழிகாட்டுதல்கள், சரியான உதவிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 60 வயது 50 வயது தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, ஏதோ ஒன்று உடம்புக்குள்ளே நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான குழப்பங்களில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது கடந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சரியான மருத்துவம், சரியான மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டவங்க, சும்மா தாங்க கடன் கொடுத்தேன், கடனாக தாங்க, வட்டிக்கெல்லாம் வாங்கலைங்க, சும்மா இருந்தாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்குன்னு வந்து கேட்டார், நம்ம வீட்டு பெட்டிக்குள்ளே இருக்கிற பணம் அவர் வீட்டு பெட்டிக்குள்ளே இருக்க போது, இவ்வளவு தானே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணது போய் பெரிய அளவில் என்ன சிக்கலில் மாட்டி விட்டுருச்சுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய உண்மையான பணம் திரும்ப வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு வளர்பிறை நிலையில் அருமையான அமைப்பில் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருந்தாலும் 10ஆம் அதிபதி வலுவாக இன்றைக்கு இருப்பது என்பது அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து இன்றைக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காட்டுகிறது. ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு மிக வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ராசிநாதன் நாளையிலிருந்து உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை ஒரு 3 வாரத்திற்காவது அமையப் போகிறார். துளாராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகளுக்கு இந்த வருஷம் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மேற்படிப்பு வேணும், நீட்டு எழுதணும், அது எழுதணும், எய்ம்ஸில் போய் சேரணும், அங்கே சேரணும், இங்கே சேரணும், ஐஐடியில் தான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கணும், இந்த காலேஜ் தான் கிடைக்கணும், இதுகள் எல்லாமே உங்களுடைய எதிர்கால கனவுகளுக்கு அப்படியே அடிப்படை அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல கோட்சார நிலைமைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து இருக்கிறதுனால சந்திரனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய ஏற்றுமதி, இறக்குமதி, நீர் சார்ந்த துறைகள், வாட்டர் பிளானட்டு அல்லது குடிக்கிற விஷயங்கள், பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜூஸு, காய்கறி, பழம், விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இது எல்லாத்தையும் தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றிலிருந்தே பெரிய அளவில் நல்லபடியாக ஆரம்பிக்குங்க. 5ஆம் இடமும் இன்றைக்கு குருவின் பார்வையில் மிக வலிமையாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலை இருந்தவங்க, தூர இடங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு வேலையா அல்லது திருமணமா எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, திரும்பி வர்றதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான சில கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் ஒரு குழப்பமான மனநிலைமையில் இருந்த அத்தனை துலாம் ராசிக்கார பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் செழிப்பாக இருக்குதுங்க. வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் நல்ல உதவியாளர்கள், நல்ல வேலைக்காரங்க கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. என்னதான் இருந்தாலும் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேருடைய ஹெல்ப் தேவையில்லைங்க இல்லையா? அந்த மாதிரியாக தூர இடங்களிலிருந்து வேலைக்காரர்களை அழைத்து வருவது, நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பது, குறிப்பாக வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வருவது என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகல பாக்கியங்களும் தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகளை அதிகம் தரக்கூடிய அமைப்புள்ள இன்றைக்கு இருக்கிறார். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சில பாக்கியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 20 வயதுக்காரருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும், 30 வயதுக்காரருக்கு வேறு மாதிரி, 40-50 வயது கடந்தவர்களுக்கு வேறு மாதிரியான ஒரு பாக்கியங்கள் தேவைப்படும். 60 வயசுக்கு மேலேனா என்ன, பேரம்பேத்தி எடுக்கணும், என் பேரப்பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான எனக்கே கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் போல மனிதனுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான நிலைமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட தர்மகர்மாதிபதி யோகம்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி பாருங்கள், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயே இருந்து தர்மகர்மாதிபதி யோகமும் இப்போது செயல்படுதுங்க. தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுதுன்னா என்னங்க, தொழில் வேலை வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் அளவுக்கு மீறின ஓரளவுக்கு ஒரு நமக்கு தேவைக்கு மீறின அளவுக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கர்மத்தின் மூலமாக நல்ல பலன்கள், கர்மம்னா வேலைங்க, வேலையின் மூலமாக தொழிலின் மூலமாக நல்ல விதமாக வரவுகள் வந்து அதை தர்மம் பண்ணக்கூடிய தாராள மனப்பான்மையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கொஞ்சம் இறக்க குணம் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். கோபக்காரன் தான் எப்போவுமே நல்லவனாக இருப்பான் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு அமைப்பு. ஒரு நல்ல இதயம் கொண்ட இரக்கமுள்ளவராகவும் அதே நேரத்தில் கோபக்காரராகவும் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அவருக்கு இதை செஞ்சு கொடுக்கலாமா, இவருக்கு இதை செஞ்சு கொடுக்கலாமான்னு மற்றவர்களுக்கு வலிய போய் உதவிகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு, சக்தி அம்பாள் வழிபாடுகள் இன்றைக்கு உங்களுடைய ஒரு மனதிலேயே தோன்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சமயபுரம் அந்த அம்மாவுடைய தரிசனம் கிடைக்கும், சிலருக்கு திருவேற்காடு தரிசனம் கிடைக்கும். அருகே இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிகளில் இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எதிலும் ஒரு நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. சந்திரன் பொதுவாக வளர்பிறை சந்திரனாக இருந்தாலே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற பலன்களை அங்கே கொடுக்க மாட்டார். ஆனால் சந்திரன் 8ல் இருந்தால் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த 2 நாளைக்கு மட்டும் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரியாக நழுவக்கூடிய அமைப்புகள். இதை இப்படி பண்ணோம்னா இவருக்கு எதுனா பாதிப்பு வந்துடுமோ, இதை இப்படி பண்ணால் இது நான் இப்படி சரியாக வராதோ, எதுக்கும் இவங்களை கேட்போமா அவங்கள கேட்போமான்னு கொஞ்சம் டைலமாக வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய, வேலையை விட்டுறலாம், தேவையில்லை, முடிவெடுக்காதீங்க, ஒரு 2 நாள் விட்டுருங்க. அதுக்காக சில நேரங்களில் இன்டர்வியூ போகாமல் இருக்க முடியுமா? நல்ல வேலையாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையுமா சந்திராஷ்டமம் வருது, திங்கக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. அதனால் முக்கிய முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அதை தவிர வேறு ஏதாவது கஷ்டம் வருமா? சர்வ நிச்சயமாக கஷ்டங்கள் வரப்போகிறதில்ல. புதிய முயற்சிகளை இன்றைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, புதிய ஒரு ஆரம்பத்தை தள்ளி வைங்க. ஒரு கடையை ஆரம்பிக்க போகிறேன், அல்லது இன்றைக்கி இவரை போய் பார்த்துட்டு வரலாம் பார்க்குறேன், இவர் இதுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை, நம்ம தான் போய் செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியாக புதிய ஆரம்பங்களை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து வேறு எந்த விதமான சாதகமற்ற பலன்களும் நடக்காது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும், வாட்ஸ்அப்பை திறந்தால், சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே போலி செய்திகளாக வருது இல்லையா? அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்க, அல்லது திடீர்னு நீங்கள் 500 ரூபா பணம் கட்டுங்க, 5000 ரூபா பணம் கட்டுங்க, பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்க, உங்களை ஆன்லைன் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோங்க, இந்த பணத்தை பேங்க்கில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டு இந்த மோசடி செய்திகள், ஸ்கேம் போன்ற அமைப்புகள்லாம் பெரும்பாலும் நமக்கு சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும்ன்றதுனால இந்த மாதிரியான விஷயத்தில் எதையும் நம்பாமல் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பொது பயணங்களில் போகிறவங்க செல்ஃபோனை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. டக்குன்னு கும்பலில் இப்படி ஏறணும் அப்படி ஏறணும், அப்புறம் பார்த்தா டகால்னு செல்ஃபோனை காணோம் என்கின்ற மாதிரியான சில நிலைகள் வரும். இதை தவிர்த்து பெரிய அளவில் பண இழப்புகள், கஷ்டங்கள்
இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்குது. சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இன்றைக்கு உங்களுடைய யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதும் வரப்போகின்ற கஷ்டங்களை அப்படியே தவிர்க்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இன்னும் 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உயர்நிலையை அடைய போகிறார். அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கே கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது. ஆகவே கஷ்டங்கள் எதுவும் இல்லாத அதே நேரத்தில் எதுவும் நல்லதுகள் பெரிய அளவில் நடக்காத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி நட்புகளை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு. 2ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் இன்றைக்கு வலிமையாக இருப்பது குருவின் தொடர்பால் பௌர்ணமி சந்திரன் தொடர்பால் இருக்கிறனால எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருப்பவங்க, மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணல, மாமனார் எனக்கு ஹெல்ப் பண்ணல, இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், 2 வருஷமாக அப்படிதான் ஒரு பிரச்சனை இருக்குது, 5 வருஷமாக அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, மாமனார் நல்ல செயலாக தான் இருக்கிறாரு, மச்சானங்காரன் நினச்சா செஞ்சுருக்கலாம், ஆனால் என்னையும் என் குடும்பத்தையும் அப்படியே அவங்க கைவிட்டாங்கன்ற மாதிரியாக அந்த மனைவி வழியில் கொஞ்சம் வருத்தங்கள் இருப்பவர்கள் அனைவருக்குமே அங்கிருந்து நல்ல தகவல்கள் உதவிகள் வரக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கடந்த 5 அல்லது 6 வருடமாக நண்பர்களின் மூலமாக எந்த விதமான அமைப்பையும் அனுபவிக்காதவங்க, குறிப்பாக நண்பர்களின் மூலமாக பண இழப்புகளை சந்தித்தவர்கள், கூட்டு தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஆரம்பங்கள் நிச்சயமாக அமைகிறார். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை துணை யார் என்பதில் ஒரு தெளிவுகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, டைவர்ஸ் கோர்ட்டில் இருக்குது அல்லது டைவர்ஸே ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, செகண்ட் மேரேஜில் கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கம் இருக்குன்ற நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு புரிந்து கொள்ளாத தன்மைகள்லாம் அப்படியே மாறி உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற ஒரு இணக்க உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. பணம் வருவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் அப்படியே விலகுதுங்க. இது நாள் வரைக்கும் தொழில் நல்லா இல்லாதவங்க, வேலை நல்லா இல்லாதவங்க, வேலையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, சம்பளம் தான் சரியாக வரமாட்டேங்குது, ஒரே இடத்துல 5 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ப்ரொமோஷன் ஒன்று வேணுமா இல்லையா, என்னை விட ஜூனியர்கள் எல்லாத்துக்குமே நிர்வாகம் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குது, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் எனக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க, நான் இன்னும் ஒரே இடத்துல இருக்கிறேன்ற மாதிரியாக பணம் வரக்கூடிய தொழில் அமைப்புகள் மற்றும் வேலை சார்ந்த அமைப்புகளில் மனக்கவலையோடு இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக இருக்குதுங்க. வடக்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் இப்போது உண்டு. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் தூர இடங்களில் போகக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள், போய் படிக்கணும் போய் வேலை செய்யணுன்ற எண்ணங்கள் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறார். ராசிநாதன் மிகப்பெரிய அளவில் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், ராசியை குரு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ராசியில் 5 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. என்னங்க அது, இவ்வளோ கிரகங்கள் ஒட்டு மொத்தமாக குத்தையை கெடுத்த மாதிரி எங்கள் கும்பத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது கெடுதல்கள் நடந்துருமா? கண்டிப்பாக கெடுதல் நடக்கிறதுக்கான அமைப்புகளே இல்லை. எந்த ஒரு கெட்ட நடவடிக்கைக்கும் தீர்வு குருவின் பார்வை அல்லது சுபர்களுடைய சேர்க்கை என்கின்ற அமைப்பு இல்லையா? இன்றைக்கு குரு பகவான் உங்களை நல்ல அமைப்பில் சுப திருஷ்டியோடு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கெடுதல்கள் எதுவுமே நடக்காதுங்க. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தில் இருக்குங்க. அப்போ 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? இருக்கின்ற இடத்துல இருக்க முடியாத தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, சைனா பக்கம், ஜப்பான் பக்கம், இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புதிய கடன்கள் அமையக்கூடிய நிலைமை, ஒரு ஹவுசிங் லோனு போடுறேன், ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்கிறேன், இந்த மாதிரியான நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுதுங்க. ஐயா, இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் நடக்கும்? நல்ல வேலை கிடைக்குங்க.
இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இளைய பருவத்தினர் 20ஸ்ன்னு சொல்கிறோம்ல 2K கிட்ஸு, அந்த 2K கிட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வேலையில் இருந்து வந்த மன அழுத்தம் தீரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். வேலையில் இருக்கிற மன அழுத்தம், வேலையே இல்லைங்க, என் திறமைக்கேற்ற வேலையும் இல்லைங்க, 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, வேலை போனது கிடைக்கவே இல்லைங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திறமைக்கேற்ற அளவிற்கு அருமையான நல்ல வேலை, இந்த வேலையிலிருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே மேலே போனோம்னா ஒரு உயரத்திற்கு போய்விடலாம் என்கின்ற மாதிரியாக திருப்திகரமான வேலை, நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல வேலை இன்றிலிருந்து ஒரு 40 நாட்களுக்குள் கிடைத்து விடுகின்ற முதல் ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து நல்லா இருக்குங்க. சிலருக்கு கொஞ்சம் புதுசாக கடன் வரத்தாங்க செய்யும். ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. எதிர்ப்புகள்லாம் குடும்பத்திலிருந்து விலகக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய ராஜயோகாதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்திலே இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். அவரே இன்றைக்கு வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு இன்றைக்கு உண்டு. 9 குடையவரை 10ஆம் அதிபதி பார்க்குறதும் ஓரளவுக்கு தர்மகர்மாதிபதி யோகம். மீனராசிக்காரர்கள் இளைஞர்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறீங்கன்றது தான் உண்மை. ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு 7-8 மாதமாகவே நல்லா இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மனக்குழப்பம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாக பிரச்சனை இருக்கும், 25க்கு ஒரு மாதிரி, 30 வயசுக்கு ஒரு மாதிரியாக. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, ஒருத்தருக்கு காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு காதலே ஒரு மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி ஒரு மாதிரியான சூழ்நிலை அமைப்புகள் இருக்குது. இந்த மாதிரியாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால கொஞ்சம் ஒரு மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் லட்சியங்கள் இன்றைக்கு உறுதியாகும். எந்த திசையில் போகிறது, கிழக்க போகலாமா, மேற்க போகலாமா, வடக்க போகலாமா, அது ஒன்று தீர்மானமாகணும் இல்லையா? எதை படிக்கலாம், எந்த வேலை செய்யலாம், வாழ்க்கை எந்த அளவிற்கு போகுது, யாரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்வது, எங்கே சேர்ந்து செய்யலாம், எங்கே தனியாக செய்யலாம், இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே மீனராசிக்காரர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருது. அடுத்த மாதத்துலேருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய பாதிப்புகள் விலகுது. ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, பரவாயில்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க, சமாளிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்குது. இதெல்லாம் இளைய பருவத்தினருக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். 40 வயது தாண்டினவங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டம் இருக்காதுங்க. இன்றைக்கு குழந்தைகளால் ஒரு மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புனிதமான கருவுறுதல் ஏற்படக்கூடிய ஒரு சில நிலைமைகள், மருத்துவம், குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருடத்திலேயே நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும். கல்வி நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை, முதல்ல நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நம்பிக்கை வரணும் இல்லையா? அந்த மாதிரியான நம்பிக்கைகள் அற்புதமாக வரக்கூடிய சிறப்பு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.